வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிருக்கு ரூபாய் 1000 கொடுப்பது, கல்வி கடன் தள்ளுபடி. ஸோ 1000லேருந்து 2000 மாற்றுவது, கல்வி கடன் தள்ளுபடி, கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி. இப்படி தேர்தல் காலகட்டத்தில் அவசர அறிவிப்பாக தமிழக அரசு நிறைய கடன்கள் தள்ளுபடி குறித்த ஒரு சில அறிவிப்புகள் அனைத்துமே வெளியாகி கொண்டு தான் இருக்கிறது. ஸோ தேர்தல் காலத்தில் இறுதி கட்டமாக என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மேலும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு ஏன் இன்னும் ப்ராப்பராக வெளியாகலை, இதற்கு ஒரு இறுதியாக ஒரு சில முடிவுகள் எடுக்கப்படுமா அப்படி என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நகைக்கடன் தள்ளுபடி பட்டியல் இல்லாத ஒரு பட்டியலை பார்த்திங்கன்னா அரசு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் பணத்தை கூட்டுறவு வங்கிகளுக்கு தவணை முறையில் தமிழக அரசு செலுத்தி வந்த நிலையில் நிலுவைத் தொகை மட்டுமே சுமார் 400 கோடிக்கு மேல் இருந்தது. எனவே இந்த அரசு அமைந்தாலும் தங்க நகை தள்ளுபடிக்கு சாத்தியமே இல்லை. அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக கூட்டுறவு வங்கிகள் லாப நோக்கமற்றவை என்றாலும் கடந்த முறை தள்ளுபடி செய்யப்பட்ட தொகையை வங்கிகளுக்கு முழுமையாக கொடுக்கவே அரசுக்கு பல ஆண்டு காலங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் இனி வரும் காலங்களில் இந்த தள்ளுபடி அறிவிப்பை அரசு தரப்பு கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தான் இப்போ பல லட்சக்கணக்கான கேள்விகளாக இருக்குது. ஸோ அரசு தரப்பில் பார்த்திங்கன்னா இந்த தள்ளுபடி குறித்த ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாக இருக்குது. பொதுவாக கூட்டுறவு வங்கிகள் எந்த விதமான லாபமே இல்லை அப்படின்றது தான். தற்பொழுது கூட்டுறவு வங்கிகளின் நிலுவையில் உள்ள மொத்த கடன்களின் மதிப்பு 5 சவரனுக்கு கீழே 20,000 கோடியிலிருந்து 25,000 கோடி வரை இருக்கும் என மதிப்பிட்டுள்ள நிலையில் தமிழகத்தின் தற்பொழுதைய நிதி பற்றாக்குறை மற்றும் கடன் சுமை அதிகரித்து வரும் நிலையில் இவ்வளவு பெரிய தொகையை எந்த அரசாலும் தள்ளுபடி செய்து ஈடுகட்ட முடியாது. ஒருவேளை 25,000 கோடி அரசு தள்ளுபடி செய்தால் கூட்டுறவு வங்கிகளின் மொத்த மூலதனமே இதில் அடங்கிவிடும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் தற்சமயம் பார்த்திங்கன்னா அரசு உடனடியாக இந்த 25,000 கோடி ரூபாயை வங்கிகளுக்கு விடுத்த வேண்டும். இல்லை இந்த வங்கிகள் அடுத்த நாளை திவாலாகிவிடும் குறிப்பிடத்தக்க. அது மட்டுமே இல்லாமல் தற்பொழுது தங்கத்தின் விலை அதிக அளவில் உயர்ந்து வருகின்றது. அதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ உடனடியாக இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா எந்த கட்சி நகைக்கடன் தள்ளுபடியை முழுமையாக வர வைக்க போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ பெரிய கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ மக்களே நிச்சயமாக பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வர இருக்குது. இதற்கான அப்டேட்கள் பார்த்திங்கன்னா தமிழக அரசு முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சியில் கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடியை முழுமையாக வழங்க இருக்காங்க. இதற்கான அப்டேட்கள் அனைத்துமே அடுத்தடுத்த தகவல்களை நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் மூலமாக உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். ஸோ நகைக்கடன்களை உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் எப்பவுமே வாங்க 12 வகையான கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடியை முழுவதுமாக வழங்க இருக்காங்க. இதற்கான அப்டேட்கள் பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அடுத்தடுத்த அப்டேட்கள் அனைத்துமே நமக்கு வந்தவண்ணம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடனை தள்ளுபடி பெறுவதற்கு தயார் நிலையில் உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள். இதுதான் தற்சமயம் பார்த்திங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து வந்திருக்க அந்த ஒரு சில முக்கியமான தகவல்கள் மக்களே. இந்த வீடியோ பதிவு தான் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நகைக்கடன்களை வாங்குறதுக்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். இகேஒய்சி பேங்க்கில் ஏதாவது உங்களுடைய மிஸ்டேக்ஸ் ஏதாவது உங்களுடைய டாக்குமெண்ட் பெண்டிங் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை உடனடியாக சரி செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.